ஒபாமால இருந்து இப்போ ரிஷி சுனக் வரைக்கும் அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்னென்ன வேலைகளை செய்யறாங்க தெரியுமா? இப்போ ஒரு பெரிய இஷ்யூவா மாறி இருக்கிறதே ரிஷி சுனக் பத்தின ஒரு தகவல் தான். ரிஷி சுனக் முன்னாடி யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தார். 2024 ஜூலையில் அவர் கடைசியாக அந்த பதவியில் இருந்து வெளியில் வந்தார், அவருடைய பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு. ஏன்னா 2024 யூகேல ரிஷி சுனக்னுடைய கட்சி வரலாறு காணாத அளவுக்கு படுதோல்வியை சந்திச்சிருந்தது. இந்த படுதோல்விக்கு பிறகு அவர் அந்த பிரைம் மினிஸ்டர் பொசிஷன்ல இருந்து வெளியில வந்துட்டாரு. என்னதான் ரிஷி சுனக்னுடைய கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தோல்வியை சந்திச்சிருந்தாலுமே கூட அவங்களுக்கு சில எம்பிக்கள் இருந்தாங்க. அந்த எம்பிக்கள்ல ரிஷி சுனக்கும் ஒருத்தர் தான். அவர் இப்போவும் யூகேவினுடைய எம்பியா தான் இருந்துகிட்டு இருக்காரு. எம்பியா இருக்கக்கூடிய அதே வேளையில அவர் ஒரு தனியார் நிறுவனத்துல இப்போ வேலைக்கு சேர்ந்திருக்கிறாரு. இதுதான் பெரிய இஷ்யூவா மாறி இருக்கு. இந்த வருஷம் ஆரம்பத்தில் இருந்து ரிஷி சுனக் அவர் முன்னாடி படிச்சிருந்த பல்கலைக்கழகங்களான ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மற்றும் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்கு விசிட்டிங் ப்ரொஃபஸராக போயிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த ஆண்டு தொடக்கத்தில் கிட்டத்தட்ட 3 பப்ளிக் ஸ்பீக்கிங்கை பண்ணியிருக்காரு. இந்த 3 பப்ளிக் ஸ்பீக்கிங் மூலமாக அவருக்கு கிட்டத்தட்ட $680 மில்லியன் சம்பளமாக வந்திருக்கு. இந்திய ரூபாய் மதிப்பில் இது 6 கோடி ரூபாய் வரைக்கும்னு வரும்னு சொல்லப்படுது. இப்படி வேலைகளை செஞ்சுட்டு இருந்த ரிஷி சுனக் இப்போ அவர் ஒரு பேங்க்ல வேலைக்கு சேர்ந்திருக்கிறாரு. ரிஷி சுனக் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியும், எம்பி ஆகிறதுக்கு முன்னாடியும், பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியும் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வரைக்கும் தனியார் நிதி நிறுவனங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவர் வேலை செஞ்ச நிதி நிறுவனங்கள்ல ஒண்ணுதான் கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேங்க். இந்த பேங்க்ல தான் இப்போ அவர் சீனியர் அட்வைசரா ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த நிதி நிறுவனத்தில், அதாவது இந்த கோல்ட்மேன் சாக்ஸில் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ரிஷி சுனக் பார்ட் டைமாக தான் வேலை பார்ப்பாரு. அதே போல் இவருக்கு இந்த நிறுவனத்திலேருந்து வரக்கூடிய சம்பளம்ங்கிறது சேரிட்டிக்கு போயிரும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷி சுனக் மற்றும் அக்ஷிதா மூர்த்தி இவருடைய மனைவி, இவங்க 2 பேர்கிட்டையும் இருக்க சொத்து மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட $1 பில்லியன் வரைக்கும் போகும். இவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கவங்க எதுக்கு தனியார் நிறுவனத்துக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்கு சம்பளம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தெரியுது. சரி, அவர் இப்போ பேங்க்ல ஜாயின் பண்ணிட்டாரு. இந்த பேங்க்ல அவருடைய வேலை என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு பேங்க் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிஷி சுனக் உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த பேங்க்னுடைய கஸ்டமர்களுக்கு அட்வைசரா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு எல்லாமே ஜியோ பாலிடிக்ஸ் மற்றும் எக்கானமி பத்தின அட்வைசஸ் அவர் கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. ரிஷி சுனக் யூகேவினுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அதே போல இப்போ சிட்டிங் எம்பியா இருக்காரு. ஒரு அரசு துறையை சேர்ந்த ஒரு நபர், ஒரு அரசியல்வாதி தனியார் நிறுவனத்துக்கு போகும்போது அவருக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட்ல அவருக்கு தெரிஞ்ச சீக்ரெட்ஸா இருக்கட்டும், கவர்மெண்ட்ல அவருக்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ், இது எல்லாத்தையுமே மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இது ஒரு பெரிய கேள்வி. இதே கேள்வியை தான் யூகேவினுடைய எத்திக்ஸ் பாடி அப்படிங்கிற ஒரு அமைப்பும் எழுப்பியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எத்திக்ஸ் பாடிங்கிற அமைப்பு யுனைடெட் கிங்டம் பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி அரசு துறையில இருந்து இல்ல அரசியல்வாதிகளா இருந்து அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியார் நிறுவனங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை செட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்காங்க. அப்படிதான் இவங்க இந்த யூகே எத்திக்ஸ் பாடி ரிஷி சுனக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் முன்னாடி பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு, இப்போ எம்பியா இருக்காரு. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு தகவல்களும் மிஸ்யூஸ் ஆகக்கூடாதுன்னு அவருக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிஷி சுனக் அந்த பேங்க் சார்பா கவர்மெண்ட்ல எந்த ஒரு லாபியும் பண்ணக்கூடாது. 2வது, ரிஷி சுனக்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸை பேங்க் கிளைண்ட்ஸுக்கோ இல்லை பேங்க்குக்காக என்னென்னலாம் கான்ட்ராக்ட்ஸு, டெண்டர்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு எந்த இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் சார்ந்த இவர் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது அரசு சார்ந்த தகவல்களை, சீக்ரெட்ஸ் எதையுமே பேங்க்குக்கு தெரிவிக்க கூடாது அப்படிங்கிற நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரலாம், ரிஷி சுனக் மட்டும்தான் இந்த மாதிரி தனியார் நிறுவனத்துக்கு ஒரு வேலைக்கு போய் சேர்ந்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இல்லை. ரிஷி சுனக் முதலும் கிடையாது, கடைசியும் கிடையாது. இதே மாதிரி நிறைய உலக அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தனியார் நிறுவனங்கள்ல போய் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. இதுல உதாரணத்துக்கு நம்ம யூகேவையே எடுத்துக்கலாம். 2023ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னாலே யூகேல இருந்த முன்னாள் எம்பி, மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட 170 பேர் அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு
முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியார் நிறுவனங்கள்ல வேலைக்கு சேர்ந்திருக்கிறாங்க. அதுவும் எப்படி சேருவாங்கன்னா, அவங்க ஒரு போர்ட்ஃபோலியோ ஹோல்ட் பண்ணியிருப்பாங்களே, ஒரு துறையை பர்டிகுலரா பார்த்துருப்பாங்க இல்லையா, அது சம்பந்தமான நிறுவனங்கள்ல தான் போய் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது யூகேக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு பார்த்தோம்னா, உலக அளவில் கிட்டத்தட்ட 80% அதிகமான ஜனநாயக நாடுகள் இதை அலோவ் பண்றாங்க. அதாவது ஒரு அரசியல்வாதி தன்னுடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியார் நிறுவனங்கள்ல போய் அவங்க வேலைக்கு சேர்ந்துக்கலாம், அவங்க வேற எந்த வேலை வேணாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அலோவ் பெர்மிஷனையும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சில நாடுகள்ல இந்த மாதிரி தனியார் துறைகளுக்கு போகக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு மட்டுமே தனியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கண்டிஷன்ஸ் அதை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புலாமும் இருக்குன்னே சொல்லப்படுது. இந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள்ல சேர்ந்திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாமே சரியா தான் நடந்துகிட்டு இருக்காங்களா, எந்த அதிகார துஷ்பிரயோகமும் நடக்காம இருந்திருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் கிடையாது. அதிகார மீறல்களும் நடந்திருக்கு. அதுக்குமே யூகேவை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். 2021 யூகேவினுடைய முன்னாள் பிரதமர் டேவிட் கேமரோன் அவரை ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் போய் சேர்றாரு. அந்த நிதி நிறுவனத்துக்காக கவர்மெண்ட்ல யூகேவினுடைய அரசுல லாபியும் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான துஷ்பிரயோகம் நடந்திருக்கு. சரி, இது எல்லாம் துஷ்பிரயோகம் எல்லாம் யூகேல மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை. ஜெர்மனிலையும் இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதாவது ஜெர்மனியை சேர்ந்த முன்னாள் ஜெனரல் கவுன்சிலர் ஜெர்ஹார்ட் ஷ்ராடர் இவர் வந்து 2025 அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரஷ்யாவினுடைய ஒரு எனர்ஜி ஃபார்ம்ல போய் ஜாயின் பண்றாரு. எனர்ஜி ஃபார்ம்ல போய் ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாம ரஷ்யால இருந்து யூரோப்புக்கு போகக்கூடிய அண்டர் கிரவுண்ட் கேஸ் பைப்லைனுடைய அந்த திட்டத்துக்கான தலைவராகவும் செயல்பட்டிருக்காரு. இந்த மாதிரியான அதிகார துஷ்பிரயோகங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி சில அரசியல் தலைவர்கள் தனியார் நிறுவனங்கள்ல அவங்களோட பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் சேர்ந்தாலுமே பல அரசியல் தலைவர்கள் வேற ஒரு வழியை எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு. அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள்ல எங்கேயும் போய் வேலையெல்லாம் செய்யல. ஆனா அவர் புத்தகங்களை எழுத ஆரம்பிச்சிருக்காரு. இந்த லிஸ்ட்ல புதுசா ஒரு துறையை எடுத்திருக்க ஆட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ்னுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் பிரைவேட் செக்டார் நிறுவனங்கள்ல ஒரு ஸ்பீக்கரா மட்டும் போய் இருக்காரு. ஸ்பீக்கரா மட்டுமே அவர் வருமானங்களை ஈட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஜப்பானுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ஜுனிகிரோ குயிசுமி ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டருக்கு டப்பிங்கே செஞ்சிருக்காரு. என்ன ஒரு அரசியல் தலைவர், அதுவும் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு, இவர் ஒரு டப்பிங்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்னு நம்மளுக்கு கேள்வியும் எழலாம். ஆனால் இந்த மாதிரியான துறைகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரி, இது உலக அளவில் மற்ற உலக நாடுகள் உலக தலைவர்கள் மட்டும்தான் இதை செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவிலேயே ஒரு தலைவர் இதை செஞ்சிருக்காரு. அது யார் அப்படின்னா இந்தியாவினுடைய முன்னாள் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அவருடைய டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கே வந்துட்டாரு. நிறைய காலேஜஸ்க்கு விசிட்டிங் ப்ரொஃபஸரா போயிட்டு இருந்தாரு அவருடைய இறுதி தருவாய் வரைக்கும். அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜார்ஜ் புஷ் பெயிண்டிங்கை அவருடைய துறையாவே தேர்ந்தெடுத்திருக்காரு. முன்னாள் டச் செக்ரட்டரி ஒருத்தர் அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரக் டிரைவராகவே மாறியிருக்காரு. இந்த லிஸ்ட்ல கடைசியா யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா வின்சென்ட் ஃபாக்ஸ், மெக்சிகோவினுடைய முன்னாள் பிரசிடென்ட். இவர் பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பிசினஸ் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். மாரிஜுவானா பிசினஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் அவங்க பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸை நிறையவே பிளான் பண்ணியிருக்காங்க. நிறைய துறைகளையும் போயிருக்காங்க. இந்த மாதிரி வருங்காலங்களில் யாராவது வரப்போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.